எக்ஸலில் இருக்கிற ஃபார்முலாஸை 2021 எப்படியெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல நம்ம VLOOKUPலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அப்புறம் ஆஃப்செட்டு, அப்புறம் ஃபில்டர் ஃபார்முலான்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நார்மலாக நம்ம VLOOKUPல என்னென்னலாம் செய்வோம், ஈக்குவல் டு போட்டு VLOOKUP போடுவோம். அதில் லுக்கப் வேல்யூ யார், இந்த அசோக்கு நம்ம செலக்ட் பண்ணுவோம். டேபிளில் ஃபுல்லாக நீங்கள் ரேஞ்சை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த காலம்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. இப்போ நான் 2 எடுத்துக்கிறேன், அப்புறம் ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு 99 அப்படின்றது கிடச்சிருக்கு எனக்கு. இப்போது இதில் என்ன அப்டேட் அப்படின்னா, ஒரு ரோவையே நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய அளவுக்கு VLOOKUP அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி, அந்த 2 போட்டிருக்கோம் இல்லையா, அதை அழிச்சிட்டு ஒரு செட் ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த செட் ப்ராக்கெட் உள்ள நான் காலமோட நம்பரை எப்படி வரிசையில் போட போகிறேன். அதாவது எப்படி 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நான் போட்டு என்டர் பண்ணேன்னா பார்த்திங்கன்னா எனக்கு மொத்த ரோவே அப்படியே வந்திருக்கு. எனக்கு அசோக்கோட தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்ன்றது எனக்கு வந்திருக்கு. அபிஷேக் மாற்றினேன் அப்படின்னா அபிஷேக்குக்கான ரோ வருது. அப்போது பாரதின்னு மாற்றினா என்னாகும், பாரதி ரோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து விட்டுடும். இதுதான் வந்து VLOOKUPோட அப்டேட்ஸு. இப்போ நம்ம ஆஃப்செட்டுன்ற ஒரு ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலாவில் என்ன அப்டேட்டு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம முதல்ல VLOOKUP மாதிரியே வந்து அதுவும் ஒரே ஒரு வேல்யூ தான் தூக்கிட்டு வர முடியும். இப்போ மொத்த டேபிளையும் அது எடுத்துகிட்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஈக்குவல் டு போடலாம், ஆஃப்செட் போடலாம், ப்ராக்கெட், ரெஃபரன்ஸ். எதை நான் ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் அந்த செல் ரெஃபரன்ஸு நேம்லேருந்து கவுண்ட்டு வரப்போகுது. என்னென்னா நம்மளுக்கு ரோ வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்கும், அதே மாதிரி காலமும் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். VLOOKUP மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் செலக்ட் பண்ணால் 1லேருந்து ஆரம்பிக்காது, இது வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போது ஹைட்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை ரோ வேணும், வித்து அப்படின்னா என்ன அர்த்தம், எத்தனை காலம் அப்படின்றது வேணும். இப்போது எனக்கு வந்து ரோ வந்து 6, காலம் வந்து 6. ஏன்னா நேம் வந்து 0லேருந்து ஆரம்பிச்சிது அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6, 6ன்னு வரும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு மொத்த டேபிள் அப்படியே வந்துருச்சு எனக்கு. இதுதான் வந்து ஆஃப்செட்டோட அப்டேட்டு. ஸோ இது காலம் வந்து தெரியாமல் தப்பாக வந்துருச்சு, அதை நான் ஃபார்மேட் ஆப்ஷன் வச்சு பண்ணிடுறேன். இன்றைக்கி பார்க்க போகிற லாஸ்ட் ஃபார்முலா ஃபில்டர் ஃபார்முலா. அது புதுசாக எக்ஸலில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏல இருக்கிறவங்களாம் யார், பியில் இருக்கிறவங்களாம் யார், அந்த மாதிரி. இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு மெர்ஜன் சென்டர் யூஸ் பண்ணி அந்த செல்லை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மெர்ஜன் சென்டர் பண்ணிட்டேன். எல்லா செல்லையும் ஒன்றாக்கி ஒரே செல்லாக ஆக்கிட்டேன். ஃபார்முலா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், டெவலப்பர் ஆப்ஷன் போயிடுறேன். அந்த டெவலப்பர் ஆப்ஷன் உள்ள இன்சர்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் உள்ள நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு டூல் எடுத்துக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசாக நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போ எனக்கு என்னென்னா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்னென்னலாம் டைப் பண்ணுறேனோ அது அந்த கீழே இருக்கிற அந்த மெர்ஜன் சென்டர் பண்ணல அதில் டைப் ஆகணும். இதில் டிசைன் மோடு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் டைப் ஆகும். இப்போது எனக்கு இந்த 2 செல்லு லிங்க் ஆக போகுது. டிசைன் மோடு மறுபடியும் ஆன் பண்ணிடுறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள அப்படி என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த 2 செல்லையும் லிங்க் பண்ணணும். அதான் நான் டைப் பண்ணால் 2 பேர் தெரியணும்ல, அதனால தான் அந்த லிங்க்டு செல்லை நான் போட போகிறேன். நான் எந்த செல்லில் டைப் பண்ண போகிறேன்னா அந்த செல் நம்பரை போட போகிறேன் பாருங்கள். ஸோ A10 உள்ள செல்லை நான் போட போகிறேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டா எனக்கு என்ன வருது பாருங்கள், 2மே ஒன்றா வருது பாருங்கள். நான் டைப் பண்ண அங்கேயும் கீழேயும் தெரியுது. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ தான் நான் ஃபார்முலாவே போட போகிறேன். நான் ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நான் இப்போ போட போகிறேன். ஈக்குவல் டு ஃபில்டர், ப்ராக்கெட் போடுறேன். அரே அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் எந்த பாக்ஸ்லேருந்து ஃபில்டர் பண்ண போகிறீங்களோ. இப்போது அசோக்லேருந்து செலக்ட் பண்ண போகிறேன். அசோக்கில் இருந்து செலக்ட் பண்ணிட்டேன். கமா போட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன், இஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலாவை போட போகிறேன். அந்த இஸ் நம்பர் உள்ள ப்ராக்கெட் போட போகிறேன். ப்ராக்கெட் போட்டு சர்ச் ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நான் போட போகிறேன். இப்போது நீங்கள் எதை ஃபைண்டு பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் வந்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மெர்ஜன் சென்டர் பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன், அதாவது A10. அதுலேருந்து எங்கேருந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணணும்னு கேட்குது.
அந்த அசோக், அபிஷேக் அந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். 2வது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். 3வது ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ட்ரு அழுத்தும் போது எனக்கு எல்லாமே வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ டிசைன் மோடு பழையபடி அழுத்திட்டு அந்த பாக்ஸை கரெக்டாக அது உள்ள ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போது அதில் நான் டைப் பண்ணேன்னா எனக்கு ஃபில்டர் ஆகணும். ஏ அப்படின்னா பாருங்கள், எனக்கு கடைசி இது போயிடுச்சு. ஏல இருக்க உள்ள லெட்டர் திருப்பி அசோக்குன்ற போடுறேன். இப்போ பாருங்கள், சஞ்சய்ன்னு போடும்போது சஞ்சய்ன்னு மட்டும் வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண ஃபில்டர் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.